என்னடா ஆரம்பத்தில் கன்னோட நிற்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? பொம்மை துப்பாக்கி தான். என்ன விஷயம்னா, கிளைண்ட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை முடிச்சிட்டேங்க. அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நான் ஆல்பம் பிரிண்ட்டு போட்டு 2 daysல டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து ரீசன் சொல்கிறாங்க, நீங்களே கேளுங்க. ஆமா, நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்த காசுல தான் நான் எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்தோம். உங்களுக்கு வச்சிருந்த 10,000 ரூபாய் தானே எடுத்து கட்டினே. உண்மையாவே கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் நான் பார்த்து கொடுக்குறேன். நான் வெயிட் பண்ணேன். சரிப்பா, எனக்கு நான் என்ன மேற்கொண்டு எவ்வளோ வருதோ நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அதையும் சேர்த்து எனக்கு கொடுத்துருங்க. நான் தப்பா எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ஏன்னா என் கை காசு போட முடியாதுல்ல. நான் சம்பாதிக்கணும்னு தான் வந்தேன். பட் என் கை காசு போட்டு பண்ணுறதில்ல, நான் வந்து முன்னேற முடியாதுல்ல. சரிங்கண்ணா, நான் சொல்றேன். நான் என்ன சொல்லலாம் சொல்லுங்கள்? ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லிட்டேன். எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்துட்டு இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் டிலே பண்ண எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கே தவிர்த்து எதுவுமே ஈஸி கிடையாது. வேலை முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் காசு கொடுக்க போகிறோம், போயிட்டு பிரிண்ட்டு போட போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வந்துட்டு எல்லாமே. நீங்கள் அந்த டைமை தாண்டிட்டிங்கன்னா எங்களுக்கு அது லாபமே கிடையவே கிடையாது, நஷ்டத்தை மட்டும்தான் உண்டாகும். இது உங்களுக்கு தெரியலனா தயவுசெய்து ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம். நல்ல ஃப்ரெண்டாகவும் இருப்போம், நல்லாவும் பேசுவோம், என்ன ஹெல்ப் கேட்குறீங்களோ தாராளமாக பண்ணுவோம். பட் நீங்கள் டிலே பண்ணுறதுனால வந்துட்டு நாங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து நடக்க வேண்டிய ப்ராசஸ்லாம் வந்துட்டு உங்களால் எங்களுக்கு நிறைய ஸ்டாப் ஆகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.